ரயில்வே துறையில் அதிநவீன செயற்கைக்கோள் உதவியிலான சிக்னல் முறையை கொண்டு வர வேண்டும் என்று ரயில்வே அமைச்சகத்திற்கு ரயில் ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் போக்குவரத்தாக ரயில்வே உள்ளது. ஒரு நாளைக்கு சுமார் 13,000 ரயில்கள் நம் நாட்டில் இயக்கப்படும் நிலையில் அவை 65,000 கிலோமீட்டர் தூரத்தை சுமார் 2 கோடி பயணிகளுடன் கடந்து செல்கின்றது. இந்த ரயில்களை ஏறக்குறைய 65,000 ரயில் ஓட்டுநர்களும் 30,000 நடத்துனர்களும் இயக்குகின்றனர். இந்த ரயில்கள் தடையின்றி தொடர்ந்து இயக்கப்படுவதற்கு முக்கிய காரணிகளுள் ஒன்றாக தண்டவாளங்களின் அருகே அமைக்கப்பட்டுள்ள சிக்னல் விளக்குகள் உள்ளன. ஒவ்வொரு 200 மீட்டருக்கும் இடையில் அமைக்கப்பட்டுள்ள சிக்னல் விளக்குகள் ரயில்கள் இயக்கப்படுவதற்கான சூழல் உள்ளதா என ரயில் ஓட்டுநர்களுக்கு தெரிவிக்கின்றது. ஆனால் இந்த சிக்னல் விளக்குகளை கண்ணால் பார்த்து அறிந்து கொள்வதனால் விபத்துகள் ஏற்படும் அபாயச் சூழல் உள்ளதாகவும், எனவே நவீன சிக்னல் முறையை அமல்படுத்த வேண்டும் என்றும் ரயில் ஓட்டுநர்கள் வலியுறுத்துகின்றனர். ஒரு ஹியூமன் ஃபெயிலியர்ஸ் கேப் சிக்னலிங் சிஸ்டம் இருந்ததுன்னா வராது, எந்த ஒரு பாதிப்பும் வராது. கேப் சிக்னலிங் சிஸ்டம் என்னன்னா, வெளியில் பார்க்கக்கூடிய சிக்னல் எங்களுக்கு கேப்லேயே தெரியும், எங்களுக்கு ஸ்ட்ரெயின் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாகு இல்லை சம்மர் ரொம்ப அதிகமான வெயில், அப்போது விசிபிலிட்டி ரொம்ப புவராக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இப்போ கேப்லேயே சிக்னல் இருந்ததுன்னா அதில் எங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நவீன செயற்கைக்கோள் உதவியுடனான கேப் சிக்னல் முறை வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படும் அதே நேரத்தில் ரயில் ஓட்டுநர்கள் அவசர தேவைகளுக்கு பயன்படுத்தும் வகையில் ரயில் இன்ஜின்களில் கழிவறை வசதிகள் இல்லை என்றும் கூறுகின்றனர். மேலும் உள்ளே ஏற்படும் வெப்பத்தின் அளவு அதிகமாக இருப்பதால் விரைவிலேயே சோர்வுக்குள்ளாவதாகவும், ஆனால் அதற்கேற்ற வகையில் ரயில் ஓட்டுநர்களுக்கு தேவையான ஓய்வும் வழங்கப்படுவதில்லை என்ற புகாரும் எழுந்துள்ளது. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு வாரத்தில் 6 நாள் வேலை இருக்கும், 7வது நாள் ஓய்வு இருக்கும், அதாவது வீக்லி ரெஸ்ட்டு. அப்படி வீக்லி ரெஸ்ட்டுனா என்னான்னு நாங்கள் கேட்கக்கூடிய சொல்ல எங்களுக்கு அந்த மாதிரி வீக்லி ரெஸ்ட் எதுவுமே இல்லை, எங்களுடைய குடும்பத்தை பார்க்க முடியலை. நவீன வசதிகளுடன் புதிய ரயில் என்ஜின்கள் உருவாக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் அதனை விரைவுபடுத்துவதுடன் நவீன சிக்னல் முறைகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும். ரயில் இன்ஜினை மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான பயணிகளையும் பத்திரமாக அழைத்து செல்வதில் ரயில் ஓட்டுநர்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நிலையில் அரசு அவர்களின் கோரிக்கைகளை மட்டுமல்லாமல் ரயில் இன்ஜினின் தரத்தையும் உயர்த்துவது முக்கியமானதாகவே இருக்கிறது. ரயில்வே அமைச்சகம் இவர்களின் கோரிக்கைகளையும் கண்ணோக்கும் என்றே எதிர்பார்க்கிறோம். ஒளிப்பதிவாளர் சம்பத்துடன் தேவா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.